அரக்கோணத்தில் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சங்கத்தின் சார்பில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் தலைவர் ராஜா ஸ்ரீதர் பேசுகையில், ரயில்வேயை தனியார் மயமாக்க பிரதமர் மோடி முயற்சி செய்தால் அதை நாங்கள் முறியடிப்போம் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டவுன்ஹால் மண்டபத்தில் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் மற்றும் AIRF அரக்கோணம் கிளைகள் மற்றும் திருவள்ளூர், திருத்தணி, புத்தூர் கிளைகள் நடத்தும் ஒருங்கிணைப்பாளர்கள், இளைஞர் அணி, சகோதரியர் அணி, NPL கேட்டகரி கவுன்சிலின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கோட்ட செயலாளர் பால்மேக்ஸ்வெல் ஜான்சன், கோட்ட தலைவர் யுவராஜ் கலந்து கொண்டு பேசினார். சிறப்பு அழைப்பாளராக சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் தலைவர் ராஜா ஸ்ரீதர் பங்கேற்று பேசியதாவது: புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்தை வலியுறுத்தி வருகிறோம். தேர்தல் காரணமாக போராட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளோம். மீண்டும் இது தொடர்பாக போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். குறிப்பாக ரயில்வே ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்க வேண்டும். ரயில்வே தனியார் மயம் ஆக்கக்கூடாது என்று தொடர்ந்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி வருகிறோம். ரயில்வே நிர்வாகம் தனியார் மயமாக வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முயற்சி செய்தால் அதை நாங்கள் தொடர்ந்து முறியடிப்போம். ஏற்கனவே சில ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்கள் தனியார் மயமாக்கப்பட்டது. அதற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்களும் தனியார் தயாரிப்புக்காக இருந்தது. தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் பேரில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது என்றார். 9,000 பேரை சிங்கத்தில் எடுப்பதற்கான நடவடிக்கை ஈடுபட்டவர்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசை வலியுறுத்தி இந்த காலநிலையை எதிர்ப்பதற்கான முயற்சிகள் குறிப்பாக ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக ரயில்வேயை தனியார்மயப்படுத்துகிற முயற்சியை எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து மோடியை ஒன்றிய பிரதமராக வந்திருக்கிற காரணத்தாலும் தொடர்ச்சியாக இந்த கொள்கைகளை நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிற காரணத்தாலே வர இருக்கிற காலங்களில் தனியார் மயத்துக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எதிர்ப்பதற்காக போராட்டம் நடத்துவதற்கு 2004க்கு பிறகு ரயில்வேயில் பணிகளை சேர்ந்திருக்கிற ரயில்வே சகோதர சகோதரிகள் மத்திய அரசு முடிக்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கிற புதிய பட்சி திட்டம் பயனற்ற திட்டம். அதன் மூலமாக எந்த சமூக பாதுகாப்பும் ஓய்வு என்ற போது கிடைக்காது. ஆகவே அந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ஒரு போராட்ட அறிவிப்பை கொடுத்து தேர்தல் காரணமாக அந்த போராட்டத்தை ஒத்திவைக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டது. ஆகவே மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றால் அதற்கான போராட்டத்தையும் 2016 புதிய சம்பள கமிஷனை பெறுகிற உரிமை மத்திய அரசாங்கம் ஊழியர்களுக்கு. ஆகவே புதிதாக பொறுப்பேற்ற ஒன்றிய அரசாங்கம் 8வது சம்பள கமிஷனை உடனடியாக அமைத்து அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி 2026 புதிய சம்பள உயர்வை பெறுகிற சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற முடிவு. சரி, இப்போ அதாவது மோடி அரசு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரயில்வே நிர்வாகத்தை தனியார் மயமாக்கணும் முடிவோடு இருக்காங்க. இப்போ 3வது முறையும் அவர் தான் பிரதமர் ஆகிறாரு. இந்த சூழலில் வந்துட்டு ரயில்வே நிர்வாகம் தனியார் மயம் ஆகணும்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லை மீண்டும் மத்திய சர்க்கார் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அவர் முயற்சி பண்ணுவோம், நாங்கள் முறியடிப்போம். மோடி அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் 2019 151 தனியார் ரயில்கள் வரும், 130 வழித்தடங்களை இயக்குவார்கள், 400 ரயில் நிலையங்களை தனியார் மேற்கொண்டு சொன்னார்கள். எங்கள் எதிர்ப்பின் காரணமாக அது இதுவரை கைவிடப்பட்டிருக்கிறது. ICF தனியார் வந்து ICF